இன்றைக்கி வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இந்த மண் சட்டியில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்துருக்கேங்க. சுண்டைக்காய் வத்தல் இல்லாதவங்க மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி சேர்க்கும் போது கண்டிப்பாக கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா கருகி போயிடும். இந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டு வறுத்துட்டு நம்ம குழம்புல சேர்க்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. ஆல்ரெடி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு புளி தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதோடு இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா 10 அப்பளம் பொரிச்சு எடுத்துகிட்டு 1-2 உடச்சி இந்த குழம்போட சேர்த்துக்கோங்க. இந்த அப்பளம் சேர்க்கும் போது குழம்பு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்புல வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம எதுவுமே சேர்க்கலை. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கணும், மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு அப்பள குழம்பு நம்ம வச்சாச்சு. இன்னொரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.